என் பேர் வந்து கணேஷுங்க. திருப்பூர் முதலிவனம் சிக்கோவில் இருக்கேன். என் குழந்தைக்கு வந்து 2009 பிறந்த அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு வந்து வலுப்பு பிரச்சனை இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு பெங்களூர்லேருந்து எல்லா பக்கம் போய் பார்த்துட்டோம். ஒரு 8 மாதத்துலேருந்து இவனுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்து இன்றைக்கி 16 வயசாகுது. இது வரைக்கும் அவனுக்கு ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. நார்மலாக எல்லா குழந்தைங்களும் மாதிரி அவனால் விளையாட முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, வெட்டியே தான் இருப்பான். ஏன்னா அதனால் அவனுக்கு மருத்துவ உதவி கூட என்னால் இப்போ பார்க்குற அளவு கூட என்கிட்ட முடியல. இப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவி நல்ல முறையில் செஞ்சு அவன் இது பண்ணி கொடுக்கணும். மருத்துவ உதவி எந்த மாதிரி கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்களுக்கு செலவாகுது? அது ஃபுல் செக்கப் பார்க்குறதுக்கு 1.5 லட்சம் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் ஃபுல்லாக செக்கப் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ செலவாகும் என்னென்னு. அது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி தான் செக்கப் போக முடிஞ்சுது. அதுக்கு ரிப்பார்ட்மெண்ட் 4 வருஷமாக என்னால் மெடிசின் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதா இருக்குது. வேலையும் கரெக்டாக கிடைக்காம. அதனால் அவனுக்கு மருத்துவ உதவி மெயினாக வேணும். அவன் ஃபுல் செக்கப் பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு எவ்வளோ செலவாகுது என்னென்னு. அந்த செக்கப் ஆகுதுன்னா இங்கே இல்லைன்னா பெங்களூர் தான் போய் பார்க்க முடியுங்க. நிமான்ஸில் பக்கத்தில் தான் போய் நிமான்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு 3 வருஷம். அங்கே சரிப்பட்டு வரணும். அப்புறம் சாய்பாபாவில் போய் பார்த்து அப்புறம் அவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. மெடிசன் சாப்பிட்டா அவங்களுக்கு கண்டினியூவாக அந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ட்ரிப்பாச்சும் வந்துருக்குது. வேதனை பார்த்து ஒன்றும் என்னால் ஜீரணிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்கிறதா என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் இருக்குது நிலமை. கவர்மெண்ட் பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஒன்று, அவனுக்கு ஏற்கனவே டெஃபான்ட்டுன்னு சொல்லி பென்ஷன் வருது. அதை வச்சு தான் மெடிசன் அப்படி இப்படின்னு நானும் சம்பாதிக்கிறது வச்சு ஓடிட்டுருக்கோம். திடீர்னு அவசரம் முடியல அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் ரெடி பண்ணணும், ஆட்டோ எடுக்கணும். நார்மலாக பைக்கில் கூட அவங்களால உட்கார முடியாது. ஆட்டோ அது மாதிரி காரில் தான் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏற்றி இறக்கிறது ரொம்ப சிரமம். பையன் அப்படி இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு உதவி கிடச்சி அவனுக்கு ஒரு லைஃபுக்கு. ஏன்னா எனக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது. அவன் ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு அவ்வளோ மனவேதனையாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப ஹெல்ப்பாக.